أتي محمدا الوسيلة والفضيلة وأسأل قال محمودا الذي الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வர இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளையை பெரிதென மதித்து நேர காலத்தோடு இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அப்படியான ஏவல்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்த விலக்கல்களில் இருந்து அல்லாஹும் ரசூலும் எங்களை தடை செய்திருக்கின்றார்களோ அப்படியான பாவகரமான விலக்கல்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கையான் ஒரு மாதத்திலே, அதிலும் கடைசி பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். எந்த அளவு சங்கையான ஒரு மாதம் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. வருடத்தில் 12 மாதங்கள் என்று சொன்ன அல்லாஹ் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல், குர்ஆன்ல இல்லை. ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட மாதம், குர்ஆன்ல இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய கலீல், நண்பன், தோழன். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் விளைவாக வந்த ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. அந்த ஹஜ்ஜுடைய கடமை உள்ள அந்த துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் குர்ஆனில் இல்லை. முஹர்ரம் இல்லை, சஃபர் இல்லை, ரபியுல் அவ்வல் இல்லை, ரபியுல் ஆஹிர் இல்லை, ஜமாதுல் அவ்வல் இல்லை, ஜமாதுல் ஆஹிர் இல்லை, ரஜப் இல்லை, ஷாபான் இல்லை. எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. சொன்னது ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை, ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம். அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளினான். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு மாதத்தினுடைய பெயர் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் மட்டும். சங்கையான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு. அதற்கு நாங்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகின்றோம். லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹ்ர், 1000 மாதங்களை விட மேலானது.
இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து அமாரு உம்மதி மா பைன 60 அவு 70. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய வாழ்க்கையுடைய அளவு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கால அளவு. ஆனால் நபி அவர்களுக்கு முன்னால் இருந்த உம்மத்தினர்கள் 1000 வருடம் வாழ்ந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 வருடம் குறைவாக 950 வருடம் இந்த உலகத்திலே அந்த சமூகத்தோடு இருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. சமூகத்திலே தஅவா செஞ்சதாக இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய காலம் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள் 1450 வருடங்களுக்கு மேலாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடம் வாழ்ந்தார்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் 912 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 365 வருடங்கள் பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் 586 வருடங்கள் பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்கள். ஆனால் நபி அவர்களுடைய உம்மத்து மட்டும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 1000 வருடம் வாழ்ந்தவர் எத்தனை தொழுகைகளை தொழுதிருப்பார்? 500 வருடம் வாழ்ந்தவர் எத்தனை அமல்பாதத்துக்களை செய்திருப்பார்? அதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது 63 வருடம் 60-70 வருடங்கள் வாழ்பவர்கள் எத்தனை அமல்களை எத்தனை தொழுகைகளை தொழுவார்கள்? அந்த நபிமார்களுடைய அமல்களுக்கு இந்த உம்மத்துடைய அமல்கள் ஒப்பாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் தருகிறான். 1000 வருடம் 1000 மாதம் என்றால் 83 வருடங்கள். அன்னளவாக ஒரு மனிதர் 10 வருடங்கள் ரமலானுடைய காலத்தை அடைந்து அந்த 10 வருடங்களிலும் அவர் லைலத்துல் கத்ரை பெறுவாராக இருந்தால் அவர் 800 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கு சமமான நிறைவான கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் நீதி தவறாதவன். அந்த உம்மத்தை 1000 வருடம் வாழ வைத்தவன். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் 1000 வருடங்கள் வாழ்ந்தால் எந்த நன்மைகள் கிடைக்குமோ அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். அதனால் அந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஏன் அடியார்களாக எங்களை நோக்கு பிடிக்க வச்சான்? அல்லாஹ் கேடுமே நல்லா மலக்குமார்களை வச்சு நோக்கு பிடிக்க வைக்கலாம். எங்களை விட சிறந்த முறையில நோக்கு பிடிப்பாங்க மலக்குமார்கள். மலாயிகா லா யகுலூன வலா யஸ்ரபூன வலா யனாமூன், தூங்க மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அமல் செய்பவர்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுக்கு அணுவும் மாற்றம் செய்யாதவர்கள். அவர்கள் ஒரு நோன்பு நோற்றால் அந்த நோன்பு எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஏன் அடியார்களுக்கு இந்த நோன்பை தர வேண்டும்? அல்லாஹ் ஏன் எங்களுக்கு இந்த நோன்பை பிடிக்க வைக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, பசி உள்ளவர் அல்லாஹுக்காக வேண்டி பசியோடு இருக்க வேண்டும். தாகம் உள்ளவர் அல்லாஹுக்காக வேண்டி தாகிக்க வேண்டும். ஆசை உள்ளவர் அல்லாஹுக்காக வேண்டி தாகத்தோடு இருக்க வேண்டும், ஆசையோடு இருக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திய ஒரு மனிதர் நோன்பு நோட்பாராக இருந்தால் இந்த நோன்பை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். ஆகவேதான் அடியார்களாகி எங்களுக்கு அல்லாஹ் அந்த நோன்பை கடமையாக்கினான். அல்லாஹ் குர்ஆனில் குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒற்றை வார்த்தை, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமை என்ற அந்த ஒற்றை வார்த்தையின் தாற்பயம் என்ன? உலகத்தில் உள்ள 200 கோடி மக்கள் அந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி தாகத்தோடு இருக்கின்றார்கள், பசியோடு இருக்கின்றார்கள். தன் அன்புக்குரிய மனைவி பக்கத்தில் இருக்கும் பொழுது தன் ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்துகின்றார்கள். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்ற வார்த்தைக்கு பின்னால் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் என்ற ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதிலே மிக பெரியதோர் உளவியல் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நோன்பு கடமை என்று மாத்திரம் அல்லாஹ் மொட்டையாக சொல்லி இருந்தால் நாங்க சில நேரம் சிந்திப்போம்,
அல்லாஹ் ஏன் எங்களை மட்டும் பசியில போடணும்? முன்னுக்குள்ளவங்களுக்கும் நோம்பு பிடிக்க வைக்க இருந்துச்சு தானே. அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது? எங்களை மட்டும் பசியில போட்டு தாகத்துல வச்சு எங்களை மட்டும் கட்டுப்படுத்தி எங்களை மட்டும் நோம்பு பிடிக்க வைக்கிறதுல அல்லாஹ்க்கு என்ன இருக்குதுன்னு நாங்க சில நேரம் கற்பனை பண்ணுவோம். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோன்பு அது பலதரப்பட்டதாக, ஒரு வேறுபட்டதாக, ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் அல்லாஹ்விடத்திலே நோன்பை நேர்ச்சை வைத்தேன். அது என்ன நோன்பு தெரியுமா? ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, யாருடனும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது அன்றைய காலத்து நோன்பு. இன்றைய காலத்திலே நாங்கள் நோக்கின்ற நோன்பு ஃபஜ்ரில் இருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் பசியோடும் தாகத்தோடும் நாங்கள் ஆசையை கட்டுப்படுத்தி இருப்பது எங்களுடைய நோன்பு. ஆகவே அல்லாஹ் எல்லா சமூகத்தாருக்கும் இந்த நோன்பை அல்லாஹு தஆலா நோக்க வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குத்ஸியிலே சொன்னார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு, ஒரு அடியான் செய்யக்கூடிய எல்லா அமலும் அது அவனுக்கானது, அது அவனுக்கானது. இல்ல சௌம, நோன்பை தவிர, அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கானது, வான அஜ்ஸீ பிஹி, அதுக்கான கூலியை நானே வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஏன் அல்லாஹ் நோன்பை மாத்திரம் தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும்? அஸ்ஸௌமு லீ, அது எனக்கானது, அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு மாத்திரம்தான் முகஸ்துதிக்கு அப்பால் பட்ட ஒரு வணக்கம். இந்த நோன்பு பிறரால் பார்க்க முடியாது, பிறருக்கு காட்ட முடியாது. இந்த ஜும்மாவுடைய சபையிலே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நான் நோன்பாளியா இல்லையா என்பது என்னையும் என்னை படைத்த ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சில நேரம் மனைவியோடு சேர்ந்து வீட்டிலே அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு இருப்பார். மனைவிக்கு தெரியாமல் நோன்பை முறித்து நோன்பாளி போல் இருப்பார், மனைவிக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஸௌமு லீ, அது எனக்கானது, அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். மாத்திரமல்ல, ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றா யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ் என்றா எங்கட பாசையில நாங்க சொல்றதா பகலோத்காரன். சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார், யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவருதான் பகலோத்காரன் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகலோத்காரன் யார் என்றால், நாளை கியாமத்துடைய நாளில் சில அடியார்கள் நிறைய நல்லமல்களை, நிறைய தொழுகைகளை, நிறைய ஹஜ்ஜுகளை, நிறைய உம்ராக்களை, நிறைய சதகாக்களை, நிறைய மலை போன்ற அமல்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வந்த பின்னாலே அவரை தேடி இன்னொரு நபர் வருவார், வந்து சொல்வார், ஹது ஷதமனி ஹாதா வதரப ஹாதா, யா அல்லாஹ், இந்த அடியான் நிறைய தொழுது இருக்கிறான், இந்த அடியான் நிறைய அமல் செஞ்சிருக்கிறான், ஆனால் என்னை மானபங்கப்படுத்தினான், என்னை ஏசினான், எனக்கு அடித்தான், எனக்கு அவதூறு சொன்னான். அல்லாஹு தஆலா அந்த நல்லமல்கள் செஞ்ச அந்த மனிதனுடைய ஒவ்வொரு வணக்கமாக தூக்கி அல்லாஹ் அநியாயத்தின் அளவு, அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான், ஒவ்வொன்றாக கொடுப்பான். அல்லாஹ் தொழுகையை கொடுப்பான், ஹஜ்ஜ கொடுப்பான், ஜகாத்த கொடுப்பான், திக்ர கொடுப்பான், ஹஜ்ஜி ஜகா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். தஃசீர்ல உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த அநீதிக்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பான். நோன்பை மாத்திரம் அந்த அநீதிக்கு பகரமாக அல்லாஹ் அந்த அடியானிடம் இருந்து கலற்றி இந்த அடியானுக்கு அதை கொடுக்க மாட்டான். ஏன்? அஸ்ஸௌமு லீ, அது எனக்கானது, அதற்கான கூலியை நான் அவனுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை அந்த அடியானிடமிருந்து கலற்றி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படியான ஒரு உன்னதமான ஒரு நோன்புடைய மாதத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் செய்கின்ற நிறைய பிழைகளுக்கு அல்லாஹ் ஒரு பரிகாரமாக இந்த நோன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாராவது சத்தியம் செஞ்சா அந்த சத்தியத்தை முறிக்கப்படாது,
சத்தியத்தை யாராவது முறிச்சா அவருக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் 10 பேர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இந்த ரெண்டும் முடியாதாக இருந்தால் அவர் 3 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். சத்தியத்தை முறித்தவருடைய குற்றத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் இங்கே வைத்திருப்பது கையேந்தி தௌபா செய்வதை அல்ல, கையேந்தி தௌபா செய்வதை அல்ல. அவர் 3 நோன்புகளை நோற்றால் அந்த குற்றத்துக்கான பரிகாரமாக அந்த நோன்பு மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு நோன்பு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும். ஆகவே அப்படியான ஒரு சிறந்த ஒரு மாதத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். நோன்பாளிகள் அல்லாஹ்வுடைய தூய்மையான அடியார்கள். நோன்பாளிகள் அல்லாஹ்வுடைய தூய்மையான அடியார்கள். எப்படி தூய்மையான அடியார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரச பரம்பரை மன்னனுடைய அந்த அரச மாளிகைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார். 4 பக்கங்களிலும் கதவுகள் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அரச பரம்பரையை சேர்ந்த அந்த சுலைஹா என்ற பெண்மணி தன் ஆசை கிணங்குமாறு யூசுப் நபியை அழைக்க அவர்கள் மறுக்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் யூசுப் நபியை அறிமுகம் செய்யும் போது அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், யூசுப் என்னுடைய ஒரு தூய்மையான ஒரு பியூரான ஒரு அடியான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகம் செய்கின்றான். நோன்பாளிகளும் அப்படித்தான், அல்லாஹ்வுடைய தூய்மையான அடியார்கள். கடுமையான வெயில் அடிக்கிறது, கடுமையான உஷ்ணம், கடுமையான தாகம், கடுமையான பசி, வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். 4 பக்கங்களிலும் கதவுகள் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. குளிர்சாதன பெட்டி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, மதுரமான தண்ணீர் இருக்கிறது. பொறுமையாக இருக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய பியூரான தூய்மையான அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அப்படியான ஒரு நோன்பு மாசத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாசத்திலேயும் யாராவது தந்த பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடவில்லையானால் அவர் நாசமாகவே போகட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதுவா செஞ்சது சாதாரண இடங்கள்ல அல்ல, புனிதமான இந்த மிம்பர் மேடையில் இருந்து பதுவா செஞ்சார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவாவுக்கு மிம்பர் மேடையில் இருந்து ஆமீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்திலே எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களை நாங்கள் பிரயோசனமாக பயன்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை இந்த கடைசி 10க்குள்ளே வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள், கடைசி 10லே தேடுங்கள் என்றார்கள். அதிலும் ஒற்றை நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இத்திகாஃப் இருக்கிறோம் பள்ளிவாசல்களில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துவிட்டால் தன்னுடைய மனைவிமார்களை விட்டு பிரிவார்கள், பள்ளிவாசலோடு நெருங்கி விடுவார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே தங்கி இருப்பார்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர வேறு எந்த தேவைகளுக்கும் வெளியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மாட்டார்கள். ஏன்? நாங்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழ வந்தவர்கள். அந்த 1000 மாதங்கள் நிறைந்த அந்த இரவுடைய பாக்கியத்தை நாங்கள் அடைந்தால்தான் முன்னைய நபிமார்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்து செய்த அவனுடைய அந்த பிரதிபலனை கூலிகளை அவர்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் ஒரு லைலத்துல் கத்ரை கூட, ஒரு இத்திகாஃபை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, தங்கினார்கள் பள்ளிவாசலிலே. ஆகவே நாங்களும் எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலும் இந்த பள்ளிவாசலிலே இத்திகாஃப் இருந்து அந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைகின்ற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை இப்படி சிறப்பாக்கி இருக்கிறான் என்றால், அந்த இரவிலே தான் அல்லாஹ் புனிதமான அல் குர்ஆனை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கி அருளினான். உலமாக்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய மாசம் குர்ஆனுக்காக வேண்டி அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருவிழா என்றால் அது மிகையாகாது. குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை தந்து அதிலும் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் அதுக்குள்ளே வைத்திருக்கிறான் என்றால் குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான். இந்த எங்கட சமூகத்துல குர்ஆன் எப்படி ஆகி இருக்குது என்றால் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி, 2ஆம் தர கல்வி மாதிரி, 3ஆம் தர கல்வி மாதிரி குர்ஆனுடைய கல்வி எங்களுடைய சமூகத்தில் இன்று மாறி இருக்கிறது. குர்ஆனை சுமந்தவர்கள் ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள், குர்ஆனை படித்தவர்கள் ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள். மதரசாக்களிலே உலகம் சார்ந்த துறை சார்ந்த பாடத்திட்டங்கள் இல்லாத போது அதை குறை கூறுகின்றார்கள். மதரசாக்களில் இருந்து யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் போகின்ற அந்த மதரசா மட்டங்களை பார்த்து அதை புகழுகின்றார்கள்.
யூனிவர்சிட்டி போக வேண்டுமாக இருந்தால் பாடசாலையில் படிக்கலாம், காலேஜுக்கு போக வேண்டுமாக இருந்தால் பாடசாலையில் படிக்கலாம். மதரசாக்கள் உருவாக்கப்பட்ட நோக்கம் ஷரியத்துடைய குர்ஆனுடைய கல்விகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். துரதிஷ்டவசம் என்னென்றா, இன்னைக்கு மதரசாக்கள்ல இருந்தும் அந்த ஷரியத்துடைய ரூஹானியத் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கப்பட்டெடுக்கப்படுகிறது. உள்ளே மதரசாக்கு போறதா இருந்தா ஒன்னாவது கேட்கிற கேள்வி ஓலைகள் இருக்கா? மறுக்கல்ல, நாங்க கட்டாயம் படிக்கணும். ஏலவெல் இருக்குதா? யூனிவர்சிட்டி போறாங்களா? காலேஜுக்கு போறாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை பாதுகாக்க வந்த உம்மத் நாங்கள். குர்ஆனை பாதுகாக்க வந்த உம்மத். இந்த குர்ஆன் வானத்தில் இருந்து 23 வருட காலங்கள் நபி அவர்களுக்கு லேசா வந்து கிடைக்கல. அது வந்த விதங்களை நாங்கள் படிப்போமாக இருந்தால் நாங்களே ஆச்சரியப்படுவோம். ஒவ்வொரு வகையும் நபி அவர்களுக்கு வரும் பொழுது கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு தெரியும், முதலாவது வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த வசனம் ஹிரா குகையில இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போத்தினு படுக்குறாங்க, காய்ச்சல். போத்தினு படுக்குறாங்க, காய்ச்சல், நடுங்குறாங்க. தந்த மனைவி ஹதீஜா ஒரு போர்வையால போட்டுறாங்க, இன்னமும் நடுக்கம். இரண்டாவது போர்வை, இன்னமும் நடுக்கம். மூணாவது போர்வை, நாலாவது, அஞ்சாவது, 7 போர்வைகளால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போத்தினார்கள். போத்தி கூதல்ல, ரெஸ்டா அல்லாஹ் படுக்க விடல்ல. குர்ஆன் அவ்வளவு பெரிய சுமை. அது அந்த சுமையை நாங்கள் சுமக்க வேண்டும். அவருடைய வெயிட்டை நாங்கள் உணர வேண்டும். அவருடைய பின் புலனை நாங்கள் வழங்க வேண்டும். 7 போர்வையால போத்தி கூதல் நடுக்கத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருக்கிற நேரம் அடுத்த வஹி வருது. யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தியவரே, போர்வை போர்த்தியவரே, படுக்கேலா குமில் லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவில் குஸ் மின்ஹு கலீலா அவ்ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அந்த வசனத்துல வருது, இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு போர்வையால போத்திட்டு படுக்கேலா, உங்களுக்கு பகல் பொழுதில் நீளமான நீச்சல் இருக்கிறது, போய் நீச்சல் அடையுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. பகல்ல என்ன நீச்சல் இருக்குது? குளத்துலதான் நீச்சல், கடல்லதான் நீச்சல், ஆற்றுலதான் நீச்சல். பகல்ல என்ன நீச்சல்? அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இதுல ஒரு பலாகா இருக்கிறது, நுட்பம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதன் இந்த கரையில் இருந்து தண்ணீருக்குள்ளே குதித்தால் அடுத்த கரை வரும் வரைக்கும் அவரால் தண்ணீருக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க முடியாது. அடுத்த கரை வரைக்கும் அவர் ஓடியே ஆக வேண்டும். நின்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்தாக மாறும். அது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குர்ஆனுடைய இந்த வஹியுடைய இந்த குர்ஆனுடைய கல்வியை, இந்த வஹியை நீங்கள் சுமந்து கொண்டு வீட்டிலே படுக்க முடியாது. நீங்கள் ஓட வேண்டும், திரிய வேண்டும், சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தருடையா போய் நீங்க இதை எட்டி வைக்க வேண்டும் என்ற பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அல்லாஹ் சுமத்தினான். இதைத்தான் நாங்க இன்றைக்கு 2ஆம் தர கல்வியா பார்க்கிறோம். குர்ஆனா நல்லா அழகா போட்டி மடிச்சு ரெக்ல போட்டு வச்சிருக்கிறோம். எப்ப சரி நோம்பு வந்தா சும்மா ஒரு தடவை பார்த்து சும்மா ஓதுது. அது சரியா ஓதுறோமா, பிழையா ஓதுறோமா, தஜ்வீதோட ஓதுறோமா, விளங்கி ஓதுறோமா, விளங்காம ஓதுறோமா, எதுவுமே தெரியாது. சும்மா ஓதுறோம், சும்மா நாங்க ஓதுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல இருக்கிற நேரம் வஹி வந்தா அவங்களோட எந்த ஒரு ஒட்டகமும் அது தாங்காதான். நபி அவர்கள் தெரிஞ்ச ஒரு பர்சனல் ஒட்டகம் கஃப்வா என்ற ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான், அந்த ஒட்டகம் மட்டும்தான் அந்த வகையை தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தானா. அதுவும் எப்படி தாங்கும் என்றா, அந்த ஒட்டகத்துல இருக்கிற நேரம் வகை வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மேல் இருக்கும் போது அந்த ஒட்டகம் அப்படியே கீழே முழங்காலுக்கு விழுந்துருமா. அந்த வகையில பாரம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனம் மடியில இருக்கிற நேரம் சில நேரம் வகை வரும். அந்த வகை வார நேரம் என்ற 2 தொடையும் கலண்டு பெய்திருமோ தெரியாது, நான் பயப்பட்டேன் என்றாங்க. இவ்வளவு பாரமான வெயிட்டான ஒரு வகைதான் இந்த குர்ஆன். நாங்க துஷ்பிரயோகம் செய்கிறோம். எத்தனை தடவை ஓதினோம்,
எத்தனை தடவை படிச்சு இருக்கிறோம். அல்லாஹ் ஃபாத்திஹால் என்ன சொல்லி இருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் மையத்தூடுகள் வந்த கபரடிக்கு போனா யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் என்று யாசீன் ஓதுறோம். அந்த யாசீனுக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்றது யாருக்கு தெரியுகிறது? சும்மா ஓதுறோம், விளங்காம ஓதுறோம். எவ்வளவு பெரிய அநியாயம் அது, எவ்வளவு பெரிய பாவம். அந்த ஆட்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை நீங்க சிந்தனை செஞ்சு ஓத மாட்டீங்களா, அல்லது கூட உள்ளங்கள் லொப்போடப்பட்டிருக்குதா? அல்லாஹ் எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆட்சிகளின் போது கவர்னர்கள் முதலாவது அந்த சமூகத்துக்கு செஞ்ச பணி குர்ஆனுடைய பணிதான், வேற எதுவும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெயின் அந்தலஸ் என்ற பகுதியில் உள்ள கவர்னர், அந்த கவர்னர் தந்த மகனுக்கு திருமணம் பேசுறாங்க. கவர்னர்ட மகனுக்கு பொன் பார்க்கிறாங்க. தந்த தோழர்களை கூப்பிட்டு சென்றாங்க, ஸ்பெயின்ல குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு ஹாஃபிலா எனக்கு வேணும். இருந்தால் யாருடைய வீட்டில் குர்ஆன் மனனம் செஞ்ச ஹாஃபிலாக்கள் பெண்கள் இருக்கின்றார்களோ அந்த வீட்டு வாசலில் ஒரு மெழுகுதிரியை பற்ற வைக்க சொல்லுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். இரவு காலை நேரம் கவர்னருடைய அந்த தோழர்கள் ஸ்பெயினுடைய வழி நடுக போறாங்க. ஸ்பெயின் முழுக்க உள்ள அவ்வளவு வீடுகளிலும் மெழுகுதிரி பத்தி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். எல்லா வீடுகளிலையும் ஹாஃபிலாக்கள். நாங்க சொல்றோம், குர்ஆனை மனனம் செஞ்சுட்டு குர்ஆனை படிச்சுட்டு நீங்க அதோட நெல்லுங்கன்னு நாங்க சொல்லல. டாக்டர் ஆகுங்க, அவர்கள் ஹாஃபிலாக இருக்கட்டும், ஆசிரியராகட்டும், அவர்கள் ஹாஃபிலாக இருக்கட்டும், அரசியல்வாதியாகட்டும், அவர்கள் ஹாஃபிலாகட்டும், ஒரு பிசினஸ்மேன் ஆகட்டும், அவர்கள் ஹாஃபிலா இருக்கட்டும். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இதுதான். ஸ்பெயினுடைய அவ்வளவு வீடுகளிலும் மெழுகுவர்த்தி எரியுது. யார் இந்த பொண்ணு எடுக்கிறது? இப்ப எல்லா வீட்லையும் ஹாஃபிலாக்கள். இரண்டாவது உத்தரவு போட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற ஒரு நூல் தான் முவத்தா மாலிக். திரும்ப ஒரு கட்டளை பிறப்பிச்சாங்க, குர்ஆனை மனனம் செய்து அதோடு முவத்தா மாலிக்கையும் மனனம் செய்த ஒரு பெண் இருந்தால் அந்த வீடுகளில் மெழுகுதிரியை பத்த வைக்க சொல்லுங்கள். அடுத்த நாள் காலையில் போனால் பெரும்பான்மையான வீடுகளில் மெழுகுவர்த்தி பத்தி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம், மார்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க திருமணம் பேசுறது வசதியாக இருக்கிறாங்களா, படிச்சிருக்கிறாங்களா, நல்ல வீடு இருக்குதா, நல்ல கடை இருக்குதா, நல்ல தொழில் இருக்குதா, நல்ல வயல் இருக்குதா, நல்ல தெலுங்கானா இருக்குதா, குர்ஆன் எல்லாம் ரெண்டாவது பொருள் பார்த்துக்குவோம். அது இப்படித்தான் எங்கட நிலைப்பாடுகள். ஆனால் அன்றைய காலத்து மக்கள் குர்ஆனை உள்ளத்திலே வைத்து பார்த்தார்கள், குர்ஆனை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த சமுதாயம் இன்னமும் கண்ணியமாக மக்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய காலத்திலிருந்து இஸ்லாமிய விரோதிகள் குர்ஆனை அழிக்கிறதுக்காக நிறைய சதி செஞ்சாங்க. குர்ஆனை பொய்ப்பிக்கணும், குர்ஆனை பொய்ப்பிக்கணும், குர்ஆனை பொய்ப்பிச்சாதான் எங்களுடைய வேலைகள் எல்லாம் சாத்தியமாகும். இதுக்கு நிறைய சதிவலைகளை தூக்கினாங்க. அதுல ஒரு ஆய்தான் முஸைலமத்துல் கத்தாப். அவருக்கு வகி வருது என்று சொன்னான். என்ன வகி? அலம் தர கைஃப போல அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அஜராக மல் ஃபீல். யானை, யானை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய தும்பிக்கை இருக்குது, சின்னொரு வால் இருக்குது, பெரிய உடல் என்று அவன் வகையை சொன்னான். தோற்று கேவலமா போனான் சமூகத்தில். குர்ஆனை பொய்ப்பிக்கிறதுக்கு நிறைய சதிகள். அதுல ஒரு சதி செஞ்சாங்க மக்காவாசிகள். ஈரான்ல இருந்து ஒரு புலவர், ஒரு கவிஞர் இப்னுல் முவஃபக் என்ற ஒரு கவிஞரை வரவழைக்கிறார்கள். அவர் யாருடைய சரி முகத்தை பார்த்தாலே கவிதையில தான் பேசுவார். அவருக்கு அதிக கவிஞர்கள் அந்த காலத்துல இல்லை. மக்காவுக்கு வரவழைச்சாங்க. வரவழைச்சு சென்னாங்க, உங்களுக்கு ஒரு வருஷ காலம் அவகாசம் தாரும், ஒரு வருஷத்துக்கு நாங்க உங்களோட குடும்பத்துக்கான முழு செலவையும் நாங்கள் கொடுப்பெடுக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை போன்ற ஓரிரு வசனங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சரி, காமரை அடைச்சாச்சு.
அங்கே பேனாக்கள் கொடுக்கப்பட்டது, ஏடு கொடுக்கப்பட்டது, இங்க் மை கொடுக்கப்பட்டது. எழுதுகிறார், எழுதி பார்க்கிறார், சரி வரல, அழிக்கிறார். திரும்ப எழுதுறாரு, சரி வரல, அழிக்கிறார். எழுதுற அழிக்கிற, எழுதுற அழிக்கிற, எழுதுற அழிக்கிற. இப்படியே செஞ்சு 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 ஃபஜ்ர் ஆகிட்டு. இதனால ஏலாம் இவ்வளவு காலமும் குர்ஆன் போன்ற ஒரு வசன நடையோட அவர் முட்டல்ல. இன்னைக்கு முட்டிட்டார், தடமாறுகிறார். ஃபஜ்ருடைய நேரம், வழி தேவைக்காக வேண்டி வெளியே வாரார். வெளியே வந்து கொஞ்சம் சுத்தி பார்த்தா பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஜன்னல் கதவு திறந்திருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சிறுமி குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார். யா சமாஉ அக்லிஹி வகீதல் மாஉ வஸ்தவத் அலல் ஜூதிஹி வகீல புஹதல் லில் கௌமி ஸாலிமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வருது, மலைகளை வானத்தை முட்டும் அளவுக்கு வெள்ளம். அல்லாஹ் வானத்துக்கு கட்டளையிட்டான், யா சமா அக்லிஹி, உன்னுடைய தண்ணீரை நிப்பாட்டி விடு. வயா அருள் உபுலஹி, பூமியே உன் தண்ணீர்களை நீ விழுங்கி விடு என்ற வசனம் ஒரு அழகான தோரணத்திலே வருகிறது. இதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். இது என்ன வேதம், இது என்ன வசனம், இது நேரா உள்ள வந்தார். பெரிய ஏட்டை எடுத்தார், பெரிய வசனத்திலே எழுதினார், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மஹாதா கலாமுல் பஷர், இது ஒரு மனிதண்ட வசனம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ரப்புடைய வசனம். இதை யாருக்குமே பொய்ப்பிக்கவுமேலா, இதை போல யாராலையுமே எழுதேலான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு அவர் போய்த்தார் ஈரானுக்கு. அப்படியான ஒரு வேதத்தை தான் நாங்க சுமந்திருக்கிறோம். அந்த அந்த சுமைய, அந்த வேதத்தை நாங்க முதுகுக்கு பின்னால போட்டு வச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம் நாங்க குர்ஆன்ல? அல்லாஹ் எவ்வளவு அழகான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில உலமாக்கள் சொல்லுவார்கள், சிலர் ரமலானுடைய காலம் வந்தா குர்ஆனை 2 தடவை 3 தடவை 5 தடவை ஓதுறதுல பெருமைப்படுவாங்களாம். அது பெருமை இல்லை, அது பெருமை இல்லை. நீங்க 5 தடவை குர்ஆன் ஓதுறதை விட பெருமைக்குரிய விஷயம் என்னண்டா, அம்ம ஜுஸுவ அர்த்தம் விளங்கி தஃசீரோட அதை படிங்க. நீங்க யாசீன் அதுக்குள்ள என்னத்தெல்லாம் வச்சிருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சு படிங்க. நீங்க யாசீனுக்குள்ள இன்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குது, இதை நாங்க சரியா விளங்கி யாசீன் ஓதுவமாக இருந்தா யார்த கண்ணிருந்தும் கண்ணீர் வராம இருக்காது. அல்லாஹ் அப்படியான சம்பவங்கள் எல்லாம் யாசீன் அல்லாஹ் சொல்றார். மாஷா அல்லாஹ், நிறைய வளங்கள் இருக்குது. எங்க ஊர்கள்ல உலமாக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, நிறைய வளம் இருக்குது. நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து எங்களுக்கு நீங்க குர்ஆனை படிச்சுட்டாங்கண்டா யாரும் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு இயலாது. எல்லாரும் செய்வாங்க, எல்லாரும் முன் வருவாங்க. அவங்க எல்லாம் முன் வந்து செய்யறதே யாரும் விரும்பல. ஏன்? மக்கள் அதை வெறுப்போடு செய்யக் கூடாது என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியானது ஒரு வேதம் தான் இந்த குர்ஆன். நேரம் போகுது, 2-3 தலைப்புல பேச சென்றாங்க. 2வது தலைப்புக்கு வந்திருக்கேன், 3வது 4வதும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2ஐயும் தான் ஞாபகப்படுத்த அவசரமா. நோம்புடைய காலம், பொறுமைக்கு அல்லாஹ் கூலிய தருவான், நிச்சயமா கூலிய தருவான். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் பொதுபா வைசாதான் முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹாஃபில், குர்ஆனை சுமந்தவர். யமாமா யுத்தத்தில் அந்த காஃபிர்கள் பார்த்து பார்த்து கொலை செஞ்சது குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபில்களை தான். அதுக்கு பின்னால்தான் சஹாபாக்கள் மசூரா பண்ணினாங்க, நாங்க குர்ஆனை நூல் வடிவத்தில் கொண்டு வந்துருவோம், இப்படியே போனா குர்ஆன் இல்லாம போய்த்திரும் என்ற அடிப்படையில தான் குர்ஆன் வருது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மிகச் சிறந்த ஒரு ஹாஃபில், குர்ஆனை மனனம் செஞ்சவர். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை எப்படியாவது கொலை செய்யணும் என்று சிரியாவில் இருந்த சில பேர் திட்டமிட்டாங்க. சிரியாவில் இருந்த ஒரு டீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்களும் கொஞ்சம் குர்ஆனை படிச்சு கொள்ளணும், குர்ஆனை நல்ல முறையில படிச்சு தரக்கூடிய ஒரு ஆள் எங்களுக்கு தாங்களே. அவங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவை தான் அனுப்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவை பிடிச்சி, ஸைத் இப்னு ஹாரிஸா, நீங்க போய் அந்த குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு ஹாரிஸா போறாங்க. அங்க போய் ஒரு காமரைக்குள்ள ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கப்படுகின்றார்கள். ஒரு காஃபிர் வந்து வாளேந்தி ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தலையிலே வெட்டுவதற்கு ஓங்கும் போது சத்தம் வருகிறது, வைஹக் லா தக்துல், ஏய் அவனை கொலை செய்யாத. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனை சுமந்த அந்த ஹாஃபில்களோடு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். கத்தி எடுக்கிறான் வெளியே. 2வது தடவை கழுத்துல வைக்கிற நேரம், வைஹக் லா தக்துல், கொலை செய்யாதவரே,
வாழ ஓங்குறாரு, கேட்கல. யாரு வாழ ஓங்கினாரோ அவர்கிட்ட கழுத்து கீழே விழுவுது. பின்பக்கத்துல பார்த்தா ஒரு உருவம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மன் அன்த, நீங்க யார்? அவர் சொன்னார், கால அன ஜிப்ரீல், நான் தான் ஜிப்ரீல். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்த்து, அந்த தலீகுல் மலாயிகா, சஹாபாக்களில் 4 பேர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க தலீகுல் மலாயிகா, மலக்குமார்களை பார்த்தவர் என்று பட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். எங்களோட பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்யக்கூடிய பருவம் இது. இந்த காலத்திலும் நாங்கள் தௌபா செய்து எங்களுடைய பாவங்களுக்கான பாவ முயற்சியை நாங்கள் பெறாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் துஷ்பிரயோகம் செஞ்ச கூட்டத்திலே ஆகிடுவோம். அல்லாஹ் ஒரு அடியானோடு தாயை விட பல மடங்கு இரக்கம். சிறு குழந்தைகள் போல தவறு செய்ய செய்ய தன் தாய் சிறு குழந்தைகளை மன்னிப்பதை போல தவறு செய்ய செய்ய அடியார்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். அதனாலதான் அல்லாஹு தாலா அந்த மன்னிப்புடைய வாசலை சூரியன் மேற்கில் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கிறான். மேற்கில் உதிக்கும் வரைக்கும் தௌபா நீடிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தவறு செய்ய செய்ய அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். ஒரு தாய் தன் குழந்தையை திரும்ப 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 மன்னிப்பதை போல அல்லாஹ் எங்களை மன்னிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் புரூஜில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு மன்னன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களையும் வரிசையாக நிப்பாட்டி தன்னை வணங்காத அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களை நெருப்பிலே போட்டு பொசுக்கினான் அந்த மன்னன். அந்த வரிசையிலே வந்த ஒரு பெண்மணியும் தன்னுடைய குழந்தையும், குழந்தை பேசுகிறது, தாயே. உலக வரலாற்றில் 4 குழந்தைகள் தாயுடைய மடியிலே பேசினார்கள். அதிலே ஒன்று இந்த குழந்தை. குழந்தை சொல்லுகிறது, தாயே, இவனுடைய ஆட்சிக்கு பயந்து, இவனுடைய அந்த அநீதிக்கு பயந்து நீங்கள் கலிமாவை விட வேண்டாம், நாங்கள் நெருப்புக்குள்ளே போவோம் என்று அந்த குழந்தை சொல்ல, குழந்தையும் தாயும் நெருப்புக்குள்ளே தூக்கி எறியப்படுகின்றார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய தவறு! இந்த தவறை செய்தவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமின்களையும் மூமின்களான ஆண்களையும் பெண்களையும் ஃபித்னாவுக்குள்ளாக்கிய அந்த மனிதன், அந்த மன்னன், சும்மலம் யதூபு, அந்த மன்னன் கூட தௌபா செஞ்சிருந்தால் அவனையும் நான் மன்னிச்சிருப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுதான் எங்கள் அல்லாஹ், இதுதான் எங்கள் அல்லாஹ். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல வாக்குவாதம் செஞ்சான். சும்மல ஆதி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஷைத்தான் சொன்னான் அல்லாஹ்விடத்துல, உன் அடியார்களை நான் வலதால இடதால மேலால கீழால எல்லா பக்கத்தாலையும் நான் வழிகெடுப்பேன், நன்றியுள்ள கூட்டத்தில் நீ அவர்களை பார்க்க மாட்டாய் என்று ஷைத்தான் சபதம் செஞ்ச போது அல்லாஹ் ஷைத்தானுக்கு சொன்னான், லா அஸாலு அஸ்தக்ஃபிர் மஸ்தக்ஃபரனி, என் அடியான் என்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யும் போதெல்லாம் நான் இந்த அடியானை மன்னிச்சு கொண்டே இருப்பேன், நீ வேண்டியதை செய்து அல்லாஹ் சொல்லிட்டான். நாங்க தௌபா செய்ய செய்ய அல்லாஹ் எங்களை மன்னிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, வானம் முகடுகளை முட்டும் அளவுக்கு ஒரு அடியான் தப்பு செஞ்சாலும் கஃபர்து லக ஃபலா உபாலி, நான் அதை கணக்கெடுக்கவே மாட்டேன், நான் மன்னிச்சுட்டு போய்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் அல்லாஹ் அடியார்களோடு எவ்வளவு இரக்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். தௌபாவுடைய காலம், நல்ல முறையில் நாங்கள் தௌபா செய்வோம், கண்ணீர் வடிப்போம், எங்களோட பாவங்களை முன்வைப்போம், பாவங்களுக்காக வருந்துவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை மன்னிப்பான். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி பகுதி என்பதனால் ஷவ்வாலுடைய பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் ஒரு பெருநாள் தினமாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. இருந்த போதிலும் பெருநாள் தினமாக இருந்தால் இந்த ஃபித்ராவுடைய விடயங்கள் ஞாபகப்படுத்துவதிலே சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் ஃபித்ராவை பற்றியும் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம் சதகாவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சதகா என்றால் அது ஒரு மனிதனுடைய பலாய் முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கும். ஒரு மனிதனுக்கு வர இருக்கின்ற பாரதூரமான நோய்களில் இருந்து அந்த மனிதனை சதகா பாதுகாக்கும். இப்படி சதகாக்கு நிறைய சிறப்புகள். சகராத்தில் கூட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே சதகாவை தான் கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே,
முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் 2 பெருநாள்களை தந்திருக்கிறான். 2 பெருநாள்களும் சதகாவோடு தான் சம்பந்தப்படுகிறது. ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் நீ தொழுது முடிந்த உடனே நீ போய் ஆடுகளை மாடுகளை அறுத்து ஏழைகளுக்கு தானம் செய்ய என்று வந்திருக்கிறது. மன் வஜத சாத்தன் வலம் யுதஹி ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா. யார் வசதி வாய்ப்பிருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் குர்பானை கொடுக்கலையோ அவர் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஏழைகளுடைய விடயத்திலே கூடிய கவனம் செலுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் நோன்புடைய காலம், ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டால் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றி விட்டுத்தான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். தொழுகைக்கு முன்னால் சதகா, தொழுகைக்கு முன்னால் ஏழையை பற்றி பேசுகின்ற மார்க்கம் இஸ்லாம். நீ வணங்குகிறாயா, வணக்கத்துக்கு முன்னால் உன்னோடு உள்ள ஏழைகளை கவனித்து விட்டு நீ வா. மிஸ்கீன், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்க சொல்லவும் மாட்டார். இப்படியானவர் தொழுதால் ஃபவைலுல் முஸல்லீன், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று தொழுகையாளிகளுக்கு சாபம் வந்திருக்கிறது. ஆகவே சதகா மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே தான் ஜகாத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு தலைக்கும் கடமையான ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் என்ன நலவுகளை தருகிறான் என்றால் துஹ்ரத்துல் லிஸாயிம், நோன்பாளிகளுடைய பிழைகள் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவினால் மன்னிக்கப்படுகிறது. மசாக்கீன், ஏழைகளுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ரா பெருநாளுடைய தினத்தன்று ஒரு பிரயோசனம் மிக்கதாக மாறுகிறது. அதே போல நாங்கள் பெரும்பான்மையாக உட்கொள்ளுகின்ற உணவு அரிசி, ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ வீதம் அரிசி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய செலவினத்துக்கு கீழால் 5 பேர் இருந்தால் அந்த 5 பேருக்குமாக அந்த தகப்பன் தான் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும். நாங்கள் சம்பா அரிசி சாப்பிடுவதாக இருந்தால் சம்பா அரிசியிலே தான் நாங்கள் 2.5 கிலோ வீதம் வாங்க வேண்டும். நாட்டரிசி சாப்பிடுபவர்கள் அந்த அரிசியை தான் வாங்க வேண்டும். பாஸ்மதி சாப்பிடக்கூடியவர்கள் அதைத்தான் கொடுக்க வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் அழகான முறையிலே நிறைவேற்றிக் கொள்வது. இன்னொரு கருத்து உலமாக்களுடைய கருத்து இருக்கிறது. அணில் ஜெபீன், தாயுடைய கற்பறையில இருக்கின்ற அந்த சிசுக்காக வேண்டியும் வசதி இருந்தால் உங்களால் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து கொள்ளலாம். அது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, அது கட்டாயம் அல்ல. முடியுமானவர்கள் அதையும் கொடுத்தால் அது பிரயோசனமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் இந்த ரமலான் ஒரு வெற்றிகரமான ரமலானாக மாறும். வரக்கூடிய காலங்களில் எங்களிலே ரமலான் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறதோ அந்த தக்குவாவை எங்களால் நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எதை பேசினோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, தப்புகள் தவறுகளை மன்னித்தருள்வாயாக, குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் சதகாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر.
واستقهم حياء عثمان وأقضاهم علي كرم الله وجهه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه ولا نعمه يزدكم ويهدكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.